ஹலோ மை டியர் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரிஞ்சால் கறிங்க. ஓகேங்களா? நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்னு நம்ம ஊரில் சொல்லுவோம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கையளவுக்கு கல்லாக்கொட்டை, அதில் வந்து எள்ளு சீரகம் போட்டு நல்லா வதக்கி ஒரு பொன்மேனியாக வர மாதிரி எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ பிரிஞ்சால் தேவை, ஓகேங்களா? இப்போ 5ஓ 6ஓ பிரிஞ்சால் தேவை. நான் வந்து 10 ஆட் பண்ணேங்க. 10 வந்து க்ளீனாக லைக் வாட் டு சே க்ளீனாக கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிட்டேங்க. தண்ணி எதுவுமே போடல, எண்ணெயிலே நல்லா வதக்கினேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அந்த கல்லாக்கொட்டை, எள்ளு, சீரகம், சோம்பு அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜார் போட்டு எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு முழு பூண்டு ப்ளஸ் வந்துட்டு ஆனியன் தேவை அளவுக்குன்ற எனக்கு வந்து 2 ஆனியன், ஏன்னா ஸ்வீட் வந்துடும்ன்றதுனால நான் வந்து 2 தாங்க போட்டுக்கினேன். அதுவும் அரைஞ்சி வச்சுட்டேன். ப்ளஸ் வந்து அந்த கல்லாக்கொட்டை அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்ஸி ஜார் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கினாங்க. இப்போது இந்த வறுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா பிரிஞ்சால், அது வந்து ஒரு நல்லா ஃப்ரை ஆகிட்டு வெந்துருங்க ஃபுல்லாகவே. வந்து இன்னைக்கு என்ன சொல்கிறதுங்க, ஃபுல்லாக வெந்த பிறகும் நம்ம வந்துட்டு இன்னொன்றில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குங்க. அதே எண்ணெயில் கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், லைக் பூண்டும் ஆனியனும் வந்துட்டு நான் மிக்ஸி ஜார் போட்டு எடுத்து வச்சுட்டுக்கிறேங்க. அது எல்லாமே நல்லா பொன்மேனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கினேங்க. ஓகேங்களா? தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இருந்தேங்க. அந்த பச்சை வாசனை எல்லாத்தையும் போகிற மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணேன். ஸோ இது நான் ஏன் மெயினாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சதுன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை எல்லாம் சூப்பராகவே இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் வந்து ரைஸில் தாங்க சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுனால தான் ஓகே நம்ம இந்த வீடியோ வந்துட்டு நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இதெல்லாம் நல்லா, அதாவது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இந்த தக்காளி எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டோம்னா தான் நல்லாவே வேகும். கரெக்டுங்களா? ஸோ வெந்து அது எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டு பிறக்கும். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சாலெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரை பண்ண பிரிஞ்சால், அந்த ஃப்ரை பண்ண பிரிஞ்சாலுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ காரம், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த இன்க்ரீடியன்ஸு, இதை நல்லா போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணின்னு நல்லா அதை வந்துட்டு கலாரி விட்டுட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கத்திரிக்காவை அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி விட்டுடணுங்க. ஓகேங்களா? 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வரும்போது, ஸோ எண்ணெய் வந்து சூப்பராக பிரிஞ்சு வரோங்க. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.